வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மகள் அத்தியாயம் 4. தென்னஞ்சோலை என்ற பெயர் கொண்ட பாலசுந்தரத்தின் 2 அடுக்கு மாளிகையின் மாடியில் விஸ்தாரமான அறை ஒன்றில் படுக்கை நின்று எழ மனமின்றி அவரது அருமை மனைவி ரேவதி படுத்திருந்தாள். களீர் என்று சுளீர் என்று முகத்திலே வந்து தாக்கிய சூரிய கிரணங்களை பொருட்படுத்தா வண்ணம் படுக்கை மீது சாய்ந்து தனக்கு அருகே இருந்த நிலை கண்ணாடியில் தன் உருவத்தை அவள் பார்த்து கொண்டாள். நகரத்திலே மிக பிரபலமாக நடந்து கொண்டிருந்த ஒரு நாடகத்தை முதல் நாள் இரவு அவளும் அவளது சிநேகிதிகள் சிலரும் கண்டு கழித்துவிட்டு வீடு திரும்புகையில் மணி 12க்கு மேல் ஆகிவிட்டதனால் தூக்கம் அவளது அழகிய கண் இமைகளை இன்னும் லேசாக அழுத்தி கொண்டிருந்தது. இரவு சரியாக தூங்காததனால் முகம் சிறிது உப்பினாற் போல் காணப்பட்டது. இன்னுமா நீ எழுந்திருக்கவில்லை என்ற ஆச்சரியத்துடன் வினவிய பாலசுந்தரம் அறையின் வாயிலில் அருகில் வந்து நின்றார். அருணன் உதயத்திற்கு முன்பே எழுந்திருந்து பச்சை தண்ணீரில் ஸ்நானம் செய்துவிட்டு தோட்டத்திலே மலர்ந்திருக்கும் புஷ்பங்களை தமது கரங்களால் பக்தி சிரத்தியுடன் கொய்து எடுத்து சென்று வழக்கமான தமது காலை பூஜையை முடித்து கொண்டு அப்பொழுதுதான் பூஜை அறை நின்று வெளிப்பட்டிருந்த அவருக்கு அரை தூக்கத்துடன் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த ரேவதியை காண மிக்க வருவறுப்பாக தான் இருந்தது. நெற்றியிலே நாமம், இடையிலே வெண்பட்டு, மேலே சிவப்பூருமால் பட்டு அங்கோஸ்திரம் என்ற அலங்காரத்தில் தன் முன்னே நின்று கொண்டிருந்த கணவனை திரும்பி பார்த்த ரேவதி, உங்கள் பூஜை அதற்குள் முடிந்துவிட்டதா? ஏன் இன்றைக்கு இவ்வளவு அவசரம்? என்று பரிகாசமாக வினவியபடி படுக்கை நின்று துள்ளி குதித்து எழுந்து நின்றாள். தெய்வத்தின் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையையும் பக்தியையும் தனது மனைவி குத்தி காட்டி கேலி செய்வது அன்றுதான் முதல் தடவையாக இல்லாவிடனும் அன்று காலை பாலசுந்தரத்திற்கு ரேவதியின் விஷமமான கேலி மொழிகள் மிகவும் கோபத்தை உண்டு பண்ணின. உனது பரிகாசமெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இன்று விடுமுறை தினமாக இருப்பதனால் ஒரு சமயம் எனது அண்ணன் மகன் மோகனரங்கன் என்னை காண இங்கே வரக்கூடும் என்று எதிர்பார்க்கிறேன். அண்ணா என்னிடம் சொன்ன தோரணையிலிருந்து அவன் என்னை கட்டாயம் சந்திக்க வருவான் என்று நினைக்கிறேன் என்றார் பாலசுந்தரம் சிறிது கடுமையான குரலில். வேஷாக வரட்டுமே, அவன் வருவதில் எனக்கு என்ன ஆட்சோபனை என்று புருவத்தை உயரமாக உயர்த்தி கணவனை நிமிர்ந்து பார்த்த ரேவதி அருகில் இருந்த அலமாரியை திறந்து சோப்பு பெட்டியையும் கை துடைக்கும் துண்டையும் எடுத்துக்கொண்டாள். பாலசுந்தரம் தமக்குள்ளே எழுந்த கோபத்தை கட்டுப்படுத்தும் நிமித்தம் பற்களால் உதட்டை கடித்து கொண்டு, எனது அண்ணன் மகன் முதலாக நமது வீட்டிற்கு வரப்போகிறான். அதனால் நீ வீட்டிலிருந்து அவனை வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன் என்றார். இன்று கட்டாயம் வருவதாக கடிதம் போட்டிருக்கிறானா? என்ன, வரக்கூடும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? அவ்வளவுதானே. உபசாரம் என்றால் என்ன? ஆரத்தி கரைத்து வைத்திருந்து சுற்ற வேண்டுமா? சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு அறையை விட்டு மிடுக்காக வெளியே வந்தாள் ரேவதி. பகல் போஜனத்திற்கு பிறகு நான் எனது நண்பர்கள் சிலருடன் வெளியே செல்ல நேரிடும். அவன் ஒரு சமயம் அதற்கு பின் வந்தால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன். அதனால் இன்று அவர் முடிக்கும் முன் மாடிப்படிகள் மீது வேகமாக கீழே இறங்கி சென்று கொண்டிருந்த ரேவதி சற்று நின்று அவரை திரும்பி பார்த்தாள். வருகிறவன் முன்கூட்டியே வரப்போவதை அறிவித்துவிட்டு வந்தால் வரவேற்று உபசரிக்க சௌகரியமாக இருக்கும். உங்கள் அண்ணன் மகன் படித்தவன் தானே? இந்த மரியாதை கூட தெரியாதவனா என்ன? நேற்று கூட நீங்கள் அவன் வரப்போவதாக எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஒரு சமயம் வந்தால் வருவான் என்று வீட்டில் எதிர்பார்த்து கொண்டு வீட்டில் சும்மா காத்து கிடக்க முடியுமா என்ன? இத்தனை நாட்கள் இல்லாது திடீரென்று உங்களுக்கு உங்கள் அண்ணா மீதும் அவர் குடும்பத்தின் மீதும் ஏனோ இத்தனை அக்கறை? ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு என்றால் படபடப்பாக. அதுவரை மின்னலைப் போல நிமிஷத்திற்கு நிமிஷம் அவளது பவள உதடுகளில் தோன்றி மறைந்து கொண்டிருந்த மோகன புன்னகையும் அழுகை அவளது அகன்ற விழிகளில் மிதந்து நின்ற பரிவும் சடக்கென்று ஒரே வினாடியில் மறைந்து அதற்கு பதில் கண்களிலும் முகத்திலும் அலட்சிய பாவமே மேலோங்கி நிற்பதை பாலசுந்தரம் கண்டார். பொங்கி எழுந்த ஆத்திரத்தை தாழாமல், இன்றைக்கு எனக்கு ஆஃபீஸ் விடுமுறை தினம். நண்பர்கள் வந்து அழைத்து செல்லாவிட்டால் நான் வீட்டில் தங்கி ஓய்வு எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்றார். விழுந்ததும் இடையாததுமாக என்னிடம் நீங்கள் ஒரு சண்டைக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது.
இன்னைக்கு பின் முரணாக ஏன் பேசுகிறீர்கள்? சற்று பொறுங்கள், நான் வருகிறேன். உங்களிடம் சாவகாசமாக மற்ற விஷயங்களை பற்றி பேச என வெடுக்கென்று பதில் அளித்த ரேவதி மாடிப்படிகளை நொடிப்பொழுதில் கடந்து கீழே சென்று மறைந்து விட்டாள். ஹாலில் கிடந்த சோஃபாவின் மீது தொப்பென்று வந்து உட்கார்ந்த பாலசுந்தரத்தின் இருதயம் சினத்தினால் படபடவென்று துடித்தது. மனைவி மீது ஏற்பட்ட கோபத்தை யாரிடம் காட்டுவோம் என்று துடிப்பது போல, ஏய் அண்ணாமலை, காலை பத்திரிகைகள் எங்கேடா காணவில்லை என்று உரத்த குரலில் கத்தினார். ஹாலில் கிடந்த சோஃபா நாற்காலிகளை தூசி தொப்பினின்றி துடைத்து கொண்டிருந்த வேலைக்காரன் அந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு காலையில் ரேவதி அம்மாள் எழுந்ததும் படிப்பதற்காக அவளது அரை மேஜை மீது கொண்டு வைத்திருந்த பத்திரிகை கத்தையை வாரிக்கொண்டு ஓடி வந்து நின்றான். இப்படி வச்சுட்டு போ என்று உரிமைய எஜமானர் முன்னிருந்த மேஜை மீது பத்திரிகைகளை வைத்துவிட்டு அண்ணாமலை அங்கே நின்று கொண்டிருக்க அஞ்சியவன் போல் ஆளை விட்டு மெல்ல கீழே இறங்கி சென்று விட்டான். பத்திரிகை வெகு கவனமாக படிப்பவர் போல் தென்பட்டாலும் உண்மையில் அன்று காலை பாலசுந்தரத்தின் மனம் எதிலும் லயிக்க மறுத்து சஞ்சலத்திலும் கோபத்திலும் தத்தளித்து கொண்டிருந்தது. கடந்த சில நாட்களாக அவர் மனத்தை ஒரு பெரும் சந்தேகம் வாட்டி வதைத்து கொண்டிருந்தது. வாஸ்தவமே அந்த சந்தேகத்திற்கு ஆதாரமில்லாது போகவில்லை. நெருங்கிய நண்பர் சிலரும் ஜாடையாக அவரிடம் தெரிவித்த சில செய்திகள் அவர் மனதை மிகவும் சஞ்சலத்திலும் ஆத்திரத்திலும் ஆழ்த்திவிட்டிருந்தன. அந்த செய்திகளை மேலும் ஊர்ஜிதப்படுத்துவது போல் தொடர்ந்தாற்போல் 4 தினங்களாக அவருக்கு வந்த 4 அனாமதேய கடிதங்களும் அவரை மிகவும் எச்சரித்து விழித்து கொண்டு ஜாக்கிரதையாக இருக்கும்படி வற்புறுத்தியிருந்தன. முதல் நாள் சாயங்காலம் ஆஃபீஸிலிருந்து திரும்பும்போது கடைசியாக தமக்கு அன்று தபாலில் வந்திருந்த கடிதத்தை படித்துவிட்டு ஆத்திரத்துடன் வீட்டிற்கு திரும்பியிருந்த அவருக்கு வீட்டிற்கு வந்ததும் கோபம் கட்டுக்கடங்காது எல்லையை மீறி சென்று விட்டதை அவரது மனைவி ரேவதி அவரிடம் ஏதும் அறிவிக்காது அன்று தனது சிநேகிதிகள் சிலருடன் நாடகம் ஒன்றை காண வெளியே சென்றிருந்தாள். அவள் வீடு திரும்பும் வரை சிரமப்பட்டு தமது மனத்தை கட்டுப்படுத்தி கொண்டு சாப்பிடாது உட்கார்ந்திருந்த பாலசுந்தரம் இரவு வெகு நேரத்திற்கு பின் ரேவதியுடன் தரிகித்து சண்டை போட மனமின்றி வெறுப்புடன் தூங்க சென்று விட்டார். பூஜை அறையிலே மெய்மறந்து தெய்வ தியானத்தில் ஈடுபட்டிருந்தவரை அவரது மனத்தில் மனைவி மீது கொண்டிருந்த கோபம் மறைந்திருந்தது. ஆனால் வெளியே வந்ததும் இன்னும் அவள் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க கூட இல்லை என்பதை அறிந்தவுடன் மீண்டும் அவிந்து கிடந்த அவரது கோபம் கனல் விட்டு பற்றி எரிய ஆரம்பித்தது. பாலசுந்தரம் லிமிடெட் கம்பெனியின் முக்கிய நிர்வாகியான பாலசுந்தரம் நாயுடுவை அறியாதவர்கள் நாகேந்திரத்தில் இல்லை என்றே நிச்சயமாக கூறலாம். அவரது பிரபலத்திற்கு பல விஷயங்கள் காரணமாக இருந்தன. கையில் சேப்பு தம்படி என்று நாகேந்திரம் டவுனுக்கு வந்து சில வருஷங்களில் யாவரும் பிரமிக்கும் அளவில் தமது காகித வியாபார கம்பெனியை அபிவிருத்தி செய்து கொண்டு விட்டார் என்பது ஒரு காரணம். நெருங்கிய நண்பர்களாயினும் உறவினராயினும் பண விஷயத்திலும் தொழில் முறையிலும் தயை தாட்சணியம் காட்டாத கடின சுபாவமுடையவர் என்பது இன்னொரு சுபாவம். எடுத்த காரியத்தை நடத்திவிட்டு மறுவேளை பார்க்கும் பிடிவாதக்காரர். முன்கோபி என்று பலவிதமாக பிரசித்தி பெற்றிருந்த பாலசுந்தரத்தின் பிரபல்யம் உச்சநிலை அடைவதற்கு அவர் கடைசியாக செய்த ஒரு காரியமும் முக்கிய காரணமாக அமைந்திருந்தது. பாலசுந்தரம் தற்போது தமது 45வது வயதில் தமக்கு 20 வயது சிறியவளான ரேவதியை 2வது மனைவியாக மணந்து கொண்டு நாகேந்திர மக்களை சில தினங்கள் வரை ஒரே பிரமிப்பில் மூழ்க வைத்து பிரபலமடைந்திருந்தார். இந்த 2 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையின் முடிவில் அவர் ஒரு உண்மையை உணர்ந்திருந்தார். வாழ்நாட்களில் மிகவும் தவறாக அவர் செய்த காரியம் ரேவதியை தமது மனைவியாக ஏற்றுக்கொண்டது என்பதுதான் அந்த உண்மை. பாலசுந்தரம் காகித வியாபாரத்தில் உச்சநிலை அடைந்திருந்த சமயத்தில் அவரது மனைவி ரோகாம்பாள் திடீரென்று மாரடைப்பினால் காலமாகிவிட்டாள். அதன் பின் 4 வருஷ காலம் அவர் மறுமணத்தை பற்றி சிந்தனையின்றி இருந்துவிட்டார். ஆனால் அவரது நெருங்கிய நண்பர்கள் அவர் தனிமையில் வாடி வதங்கி மடிவதை பார்த்து கொண்டிருக்க மனமற்றவர்கள் போல் மறுமணத்தை குறித்து பலவாறு வற்புறுத்த ஆரம்பித்தனர். குழந்தைகள் என்று பந்தங்கள் இல்லை, வயதும் அதிகம் என்று சொல்வதற்கில்லை, பணத்திலே புரண்டு கொண்டிருக்கையில் தனியே பாலைவனம் போல் வாழ்க்கையை ஏன் வீணாக்க வேண்டும் என்று நெருங்கிய நண்பர்கள் ஓயாது போட்ட தூபத்தில் பாலசுந்தரத்தின் மனத்திலே வியாபித்திருந்த
வியாபித்திருந்திட வைராக்கியம் தவிடு பொடியாகி மெல்ல மறுமணம் என்ற சபலம் தலை காட்டத் தொடங்கியது. கல்யாண தரகர்களின் விடாமுயற்சியும் நண்பர்கள் அப்போதைக்கு அப்போது அளித்த உற்சாகமும் நன்கு பயன் அளிக்கவே பாலசுந்தரம் முடிவில் மிகவும் துணிச்சலுடன் ஒரு நாள் ரேவதியை தமது இரண்டாவது மனைவியாக ஆடம்பரமின்றி மணந்து கொண்டு விட்டார். பாலசுந்தரத்தின் செல்வாக்கிற்கும் அந்தஸ்திற்கும் மயங்கிய அவரது பணக்கார உறவினர்கள் பலர் அவருக்கு தங்கள் குமாரத்திகளை இரண்டாவது மனைவியாக கொடுக்க முன்வந்தும் எல்லா வரன்களையும் உதறி தள்ளிவிட்டு ரேவதியை தமது வாழ்க்கை துணைவியாக அவர் ஏற்றுக்கொண்டதற்கு தகுந்த காரணம் இல்லாது போகவில்லை. கலாசாலையில் படிக்கும் காலத்தில் வீனஸ் என்ற அழகு தேவதையின் பெயரால் எல்லோராலும் புகழ்பெற்றிருந்த ரேவதி BA பட்டதாரிணி என்பதுடன் பார்வைக்கும் மனதை மயக்கும் மோகன உருவம் படைத்த அழகி. பாலசுந்தரத்தின் மனைவி என்ற பதவியை அடையும் முன் ரேவதி ஏழ்மை மிகுந்த குடும்பத்தை சேர்ந்தவள். அவளது தந்தை சொற்ப சம்பளத்தில் சென்னையில் ஒரு கம்பெனியில் குமாஸ்தா உத்தியோகம் செய்து கொண்டிருந்தார். குடும்பத்தில் முதலாவதாக பிறந்த தமது மகள் படித்து பட்டம் பெற்றால் ஏதாவது உத்தியோகத்தில் அமர்ந்து தமது குடும்பத்தை பிற்காலத்தில் காப்பாற்ற உதவி செய்யக்கூடும் என்று நோக்கத்துடனே தான் அவருக்கு தமது வறுமையையும் மீறி கலாசாலை படிப்பு அளித்திருந்தார். பாலசுந்தரம் அவரது குடும்பத்தின் வறுமை நிலையை பற்றியோ அந்தஸ்தை பற்றியோ கடுகளவும் சிந்திக்கவே இல்லை. படித்தவள், யவனமும் அழகும் ஒருங்கே கொண்டவள் என்று அவளை கண்டவுடனேயே சொக்கி மயங்கி போய் தமது இரண்டாவது மனைவியாக அவளை ஏற்றுக்கொண்டு விட்டார். தமது விவாகத்தை பற்றி அவர் கிராமத்தில் இருந்த அண்ணனுக்கு கூட அறிவிக்காது ஆடம்பரமின்றி மிக விரைவில் முடித்து கொண்டு விட்டார். யவனத்திற்கும் அழகிற்கும் மயங்கி முன்பின் சிறிதும் அறியாத குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை மனைவியாக கொண்டது எவ்வளவு தவறான செய்கை என்பதை பாலசுந்தரம் கல்யாணமான சில மாதங்களிலே உணர ஆரம்பித்து விட்டார். ரேவதியின் குணமும் நடத்தையும் விசித்திரமான அவளது மனப்போக்கும் பாலசுந்தரத்தின் பழக்க வழக்கங்களுக்கும் கொள்கைகளுக்கும் முற்றிலும் முரண்பாடாக இருந்தன. நாகேந்திரம், மணிகொண்டான் நகர் இரண்டிலும் உள்ள ஸ்திரீகளின் நாகரிகத்திற்கே ரேவதி வழிகாட்டியாக இருந்தாள் என்றால் மிக இல்லை. கல்யாணமாகி கணவனது வீட்டிற்கு வந்ததிலிருந்து 2 வருஷ காலத்தில் ரேவதி கோவிலுக்கு சென்றோ கடவுளை வழிபட்டோ பாலசுந்தரம் கண்டதில்லை. யோகாபால் தினமும் பக்தி சிரத்தையுடன் துடைத்து விளக்கேற்றி புஷ்பஹாரங்களை போட்டு வழிபட்டு வந்த அவர்கள் குலதெய்வம் குடிக்கொண்டிருந்த பூஜை அறைக்குள் அவள் ஒரு நாள் கூட தவறி போயும் காலடி வைத்ததில்லை. மனைவியிடம் காணப்பட்ட மிதமிஞ்சிய நாகரிக ஆடை அலங்காரத்தை அவளது நாஸ்திக மனப்பான்மையையோ அவர் அதிகம் பொருட்படுத்தியிருக்க மாட்டார். அவளது சுயேட்சை மிகுந்த விசித்திரமான நடத்தை தான் அவருக்கு சிறிதும் பிடிக்காத விஷயமாகி வெறுப்பை வளர்த்துவிட்டது. பாலசுந்தரம் பூஜை முதலியவைகளை முடித்து கொண்டு ஆஃபீஸிற்கு புறப்படும் சமயம்தான் அவரது அருமை மனைவி துயிலு நின்று சாவதானமாக எழுந்திருப்பாள். அவர் வெளியே கிளம்பி விடுவார். ஆஃபீஸிற்கு செல்ல வேண்டியதுதான் தாமதம். ரேவதியும் வெளியே கிளம்பி விடுவாள். வீட்டை நிர்வகிக்கவும் கணவரை கவனிக்கவும் பொழுதின்றி மாதர் சங்கத்திலும் சேவைகள் ஆசிரமத்திலும் சிநேகிதிகளின் வீட்டிலும் அவளுக்கு தினசரி ஒழியாது அலுவலர்கள் பல இருந்தன. 2 வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில் களைத்து வீடு திரும்பும் கணவரை வரவேற்று உபசரிப்பதற்காக அவள் சில நாட்கள் கூட வீட்டில் தங்கியது கிடையாது. பாலசுந்தரம் வீட்டிற்கு திரும்பிய பின் அநேகமாக ஒவ்வொரு நாளும் வெகு நேரம் சென்றேதான் ரேவதி தனது வெளி அலுவலகத்திலிருந்து திரும்பி வருவாள். ஆரம்பத்தில் சில மாதங்கள் வரை ரேவதியின் விசித்திரமான நடத்தையை கண்டிக்காது பாலசுந்தரம் வாழாவிருந்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல மனைவி தம்மை ஒரேடியாக புறக்கணித்துவிட்டு வெளி அலுவலகங்களிலே அதிகம் ஈடுபட்டிருப்பதை காண சகிக்காத அவர் பொறுமையை இழந்து அவளது சுயேட்சையில் குறுக்கிட ஆரம்பித்தார். அதன் விளைவு அவர் எதிர்பார்த்தபடியே தான் இருந்தது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இதனால் அடிக்கடி மனஸ்தாபங்கள் ஏற்பட தொடங்கின. மனைவியை அதட்டி கண்டித்து கோபித்து கொண்டு தமது ஆதிக்கத்தை எவ்வளவுதான் நிலைநாட்ட முயற்சித்தாலும் ஒவ்வொரு பூசலின் பொழுதும் பாலசுந்தரம் முடிவில் தோல்வியை தான் ஏற்க நேர்ந்தது. அழகும் படிப்பு யவனம் என்ற 3ஐயும் ஒருங்கே கொண்டிருந்த ரேவதியை அவர் அளவுக்கு மீறி காதலித்தார்.
தமது இளமனைவின் மீது கொண்டிருந்த கரை காணாத மோகத்தினால் பாலசுந்தரம் எவ்வளவு கடுமையாக அவளிடம் நடந்து கொள்ள விரும்பினாரோ அதற்கு முற்றிலும் ஏறுமாறாக அவளது துயரத்தைக் கண்டு மனம் கரைந்து உருகி போய்விடுவார். தனது சுயேட்சையில் கணவர் சிறிது மட்டுமே குறுக்கிடுவதாக உணர்ந்தால் அதை அறியாதது போல் ரேவதி அலட்சியம் செய்வாள். அதிகம் கண்டித்து கோபித்து கொண்டாலோ படம் எடுத்து சீறி விழும் சர்பத்தைப் போல் சண்டை போட்டு ரகளை செய்வாள். கண்டிப்பாக அவளது விருப்பத்திற்கு கணவர் குறுக்கே நின்று தடை செய்தால் கண்ணீர் விட்டு அழுது மனஸ்தாபப்பட்டு கொண்டு அவரிடம் பேசக்கூட விருப்பமில்லாதவளாக மௌனமாகி பச்சிளம் குழந்தை போல் அடம் செய்து தனது காரியத்தை முடிவில் சாதித்து கொண்டு விடுவாள். பாலசுந்தரத்தின் வாழ்க்கை முழுவதும் கண்ணீரும் சண்டையும் மனஸ்தாபமாகவே இருக்கவில்லை. இடியும் மழையும் போன்ற அவர்களின் சண்டை சச்சரவுகளுக்கிடையே அபூர்வமாக மின்னலைப் போல் ரேவதி தனது பிரேமையை கணவர் மீது அவ்வப்போது சிறிது சொறிவதும் உண்டு. அப்பொழுதெல்லாம் பாலசுந்தரம் தாம் இந்திரலோகத்திற்கே சென்று குடியேறிவிட்டதைப் போன்று ஆனந்த சாகரத்தில் மூழ்கி மெய்மறந்து தமது மனைவி அதுவரை செய்திருக்க சிறு குற்றங்கள் எல்லாவற்றையும் மறந்து மன்னித்து விடுவார். ஆனால் அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் ரேவதி ஒரு முக்கிய காரியத்தை சாதித்து கொண்டு விடுவதையும் அவர் அறியாதிருக்கவில்லை. கணவர் தன் பால் கொண்டிருக்கும் பாசத்தை உபயோகித்து கொண்டு அந்த சந்தர்ப்பங்களில் ரேவதி மனத்திற்குகந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் பொருளை லட்சியம் செய்யாது வாங்கி தனது ஆசை தீர குவித்து கொண்டு விடுவாள். ரேவதிக்கு தமது பணத்தின் மீதும் அந்தஸ்தின் மீதும் ஏற்பட்டிருந்த ஆசையில் கால்பாகம் கூட தம் மீது அவளுக்கு இருக்கவில்லை என்று கசப்பான உண்மையை பாலசுந்தரம் அறிந்திருந்தார். எனினும் அவரது மனத்திலே ஒரு உறுதியான எண்ணம் உண்டாகியிருந்தது. உண்மையே கணவரது பெருந்தன்மையான குணத்தை ரேவதி தற்சமயம் அறியாது குழந்தைத்தனமாக நடந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு நாள் இல்லாவிடில் ஒரு நாள் கட்டாயம் அவரை அவள் மனப்பூர்வமாக நேசிக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதுதான் அந்த எண்ணமாகும். பிடிவாதக்காரர், கண்டிப்பானவர், தாட்சணியமற்றவர் என்று வெளியில் பலரால் அஞ்சப்பட்டு வந்த பாலசுந்தரம் அவர் வீட்டிற்குள்ளேயே தமது அழகிய இளம் மனைவியின் கைபொம்மையாகத்தான் இருந்தார். அவர் தம் மனைவி மீது கொண்டிருந்த அபாரமான மோகம் ஒரு பெரும் பிசாசு போல் அவரை ஆட்டி வைத்து கொண்டிருந்தது என்றே கூற வேண்டும். அம்மா, காஃபி சாப்பிட கூட்டி வர சொன்னாங்க என்று அண்ணாமலை வந்து கூறியதும் சிந்தனையிலிருந்து திடுக்கிட்டு விழித்து கொண்ட பாலசுந்தரம் பத்திரிகையை மேஜை மீது போட்டுவிட்டு எழுந்து கீழே சென்றார். மனைவியின் பக்கத்தில் உட்கார்ந்து காலை பலகாரத்தை அறிந்து கொண்டிருந்த அவர் அது சமயம் அவளிடம் ஏதும் பேச்சு கொடுக்கவில்லை. மாடி அறையின் கண்ணாடி முன் தன் கூந்தலை அவிழ்த்து விட்டு கொண்டு வெளியே போக தன்னை சிங்காரித்து கொள்ள ஆரம்பித்தாள் ரேவதி. அவளது அறைக்குள்ளே மெல்ல வந்து நின்ற பாலசுந்தரத்திற்கு பேச்சை எப்படி துவக்குது என்று தெரியவில்லை. தமது மனத்திலே சில நாட்களாக ஏற்பட்டிருந்த சந்தேகங்களை வெளிப்படையாக அவளிடம் கேட்டு தீர்த்து கொள்ள அவருக்கு துணிவு ஏற்படவில்லை. ஆகவே நிதானமான குரலில், நேற்று இரவு நாடகம் மிகவும் நன்றாக இருந்ததோ என்று ஆரம்பித்தார். கண்ணாடியை நின்று திரும்பிய ரேவதி கலக்கென்று சிரித்தாள். சுற்றி வளைப்பானேன். நேற்று வீட்டிற்கு வருவது ஏன் அதிக நேரம் ஆயிற்று என்று நேரே கேட்டுவிட்டு போகிறது தானே. மன்னிக்க வேண்டும். நேற்று என் சிநேகிதி லீலாவதி என்னை சீக்கிரம் வீட்டிற்கு திரும்ப அனுமதிக்க மறுத்துவிட்டாள். நீங்கள் எங்கோ கோபிப்பீர்களோ என்று பயந்து கொண்டுதான் நான் வந்தேன். அதேபோல் காலையில் விழுந்ததிலிருந்து நீங்கள் என் மீது கோபமாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் இனிமேல் நான் எங்கேயுமே போகவில்லை என்றால் வருத்தம் ததும்பிய குரலில். அதற்கு சொல்லவில்லை ரேவதி. தினமும் சினிமா, டிராமா, பிக்னிக் என்று வெளியில் அலைந்தால் உன் உடம்பு என்னத்திற்காகும்? மேலும் இந்த ஊர் அப்படி ஒரு பெரிய பட்டினமா என்ன? 4 பேர் ஏதாவது சொல்லப் போகிறார்கள் என்றுதான் கூற வந்தேன் என்று மென்று விழுங்கினார். ஊராருக்கு வேலை என்ன? சந்தோஷமாக யாராவது வாழ்ந்தால் அதை காண சகிக்காத மனிதர்கள் இங்குள்ளவர்கள். இன்றைக்கு எனது சிநேகிதி சிவகாமியின் குழந்தைக்கு பிறந்த நாள். இன்று பகல் சாப்பாட்டிற்கு என்னை அவள் வீட்டிற்கு அழைத்திருக்கிறாள். உங்களுக்கு இஷ்டமில்லை என்றால் நான் அங்கே போகப் போவதில்லை என்று கூறி முகத்தை சுளித்த ரேவதி அவிழ்ந்த கூந்தலை வாரி முடித்து கொண்டு வெறுப்புடன் அருகில் இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பெருமூச்செறிந்தாள். ரேவதி, நான் சொல்வதை காதில் வாங்கி கொண்டு பிறகு பேசு. நீ உன் சிநேகிதி வீட்டிற்கு போவதை நான் என்றாவது ஆட்சேபனை செய்து தடுத்திருக்கிறேனா? திரும்பி வரும்பொழுது வீணாக அதிக நேரம் அங்கு இங்கும் தங்கி பொழுதை கழிக்காதே. மணிக்கொண்டான் வம்புக்காரர்
நிறைந்த ஊர் என்பதற்காக உனது நன்மைக்காக சொன்னேன். எனது வார்த்தைகளின் தாத்பரியத்தை அறியாது பச்சை குழந்தையாக நீ முரண்டு கொள்வதை காணத்தான் எனக்கு கோபம் வருகிறது. நீ இன்று உன் சிநேகிதி வீட்டிற்கு போக வேண்டுமானால் தாராளமாக போய் சீக்கிரம் திரும்பிவிடு. மோகனரகன் வந்தால் நான் வீட்டிலிருந்து வரவேற்றுக் கொள்கிறேன் என்றார். போவதற்கு உத்தரவு கொடுத்துவிட்டு திரும்பி வரும்பொழுது பிறகு முகத்தை சுளிக்க மாட்டீர்களே? ஒவ்வொரு தடவையும் வெளியே சென்றுவிட்டு வீட்டிற்குள் வரும்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்களோ என்று பயந்து என்று முடிக்காது கண்களில் கசிந்த கண்ணீரை கைக்குட்டையால் துடைத்துக்கொண்டாள் ரேவதி. இது என்ன? இப்போது நான் என்ன சொல்லிவிட்டேன்? இப்படி கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டாய். முகத்தை துடைத்து கொண்டு சீக்கிரம் போய்விட்டு வந்துவிடு. காரை ஷெட்டிலிருந்து எடுத்து வெளியில் நிறுத்த சொல்கிறேன் என்று சமாதானமாக கூறிய பாலசுந்தரம் அதற்கு மேல் அங்கே நிற்க விரும்பாதவர் போல் கீழே இறங்கி சென்று விட்டார். மனைவி சிநேகிதி வீட்டிற்கு கிளம்பி சென்ற பின் அவர் மாடி அறைக்கு வந்து தமது மேஜை அருகில் உட்கார்ந்து கொண்டார். அன்றைய தபால்களை கொண்டு வந்த அண்ணாமலை அவர் முன் வைத்துவிட்டு கீழே சென்றான். முதலாவதாக இருந்த ஒரு கடிகாரத்தை கையில் எடுத்ததுமே பாலசுந்தரின் விரல்கள் நடுங்கின. உள்ளே கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கும் விஷயத்தை ஒருவாறு முன்கூட்டியே அவரால் ஊகிக்க முடிந்ததனால் அவரது பதட்டம் அதிகரித்தது. அவசரமாக கடிதத்தை பிடித்து படித்தார். ஆத்திரத்தில் முகம் கடுக்க நெஞ்சம் பதற பற்களை நரநரவென்று கடித்து கொண்டு சோஃபாவினின்று எழுந்திருந்து அறைக்குள் முன்னும் பின்னுமாக கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கம் போல் உலவ ஆரம்பித்தார். அன்புள்ள பாலசுந்தரம், கடித முடிவில் நான் யார் என்று குறிப்பிட்டு கொள்ளாவிடனும் கடிதத்தில் கண்டுள்ள விஷயங்களை படித்த பின்பு நான் உமது நலனை கோரும் நெருங்கிய நண்பர்களில் ஒருவன் என்பதை அறிந்து கொள்வீர்கள். நேரடியாக உங்களிடம் விஷயத்தை எடுத்து கூற மனம் கூசியதனால் இக்கடிதம் எழுத முன்வந்தேன். தங்கள் மனைவி ரேவதி அவர்களின் விசித்திரமான நடத்தை தற்சமயம் நாகேந்திரம், மணிகொண்டான் 2 நகரத்திலும் பேச்சிற்கு இடமாகி இருக்கிறது. இதனால் தங்கள் கௌரவமும் அந்தஸ்தும் மிகவும் பாதிக்கப்படுகின்றன என்று கூற தேவையில்லை. தங்கள் மனைவி நாகேந்திரம் பாரத் பெட்ரோல் கம்பெனியில் வேலை ஏற்றுக்கொண்டு ஊருக்கு புதிதாக வந்திருக்கும் பாஸ்கரன் என்னும் யுவனுடன் தனியாக அடிக்கடி பல இடங்களில் தென்படுவதாக வதந்தி ஊரில் பரவியிருக்கிறது. தங்கள் கௌரவம் ஏனே நாசமாவதை காண சகிக்காது தங்களை எச்சரிக்கை செய்யும் நிமித்தம் எழுதினேன். இப்படிக்கு உங்கள் நலனை கோரும் நண்பன். அதுவரை அவருக்கு வந்த அனாமதேய கடிதங்களில் தமது மனைவியின் நடத்தைக்கு இழுக்கு உண்டாக்கும் அந்த ஆசாமி யார் என்று அறிவிக்கப்படவில்லை. பாரத் பெட்ரோல் கம்பெனியில் வேலை பார்க்கும் பாஸ்கரன். அவன் யார்? இருக்கட்டும் என்று கருவிக்கொண்டு கோபத்துடன் முன்னும் பின்னும் வேகமாக உலவினார் பாலசுந்தரம்.